அக்கா தனியாக நான் 8 மணிக்கு மேலே எப்பவும் யாரோடும் பேச மாட்டேன். அதனால் அவர் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிப்பார். 8 மணி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசுவோம். இதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு தலைப்பையும் அவர் எடுத்து பார்த்துவிட்டு சொன்னார், உடம்பை நிலநிறுத்துறதுக்கு என்ன, உயிரை நிலநிறுத்துறதுக்கு என்ன அப்படின்றத அட்டவணைப்படுத்திட்டீங்களே சாமி. வள்ளலார் சொன்னது உரைநடையில் புத்தகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இதையெல்லாம் இவரெண்ட நான் கொடுக்கக்கூடிய அத்தனை அப்போது என்ன பண்ணாருங்க சாமி, அதுக்கு எவ்வளோ எண்ணார்? 3000 நீங்கள் எழுதி கொடுத்தாலும் அனுப்புறதுக்கு செலவு என்னன்னாரு? 500 ரூபாய் சாமி. அதையும் சேர்த்து போய் அக்கௌண்ட்டில் போட்டார். நான் அவர் பாட்டும் அனுப்பியே வச்சுக்கிட்டேன். அதை எடுத்து வச்சு பார்த்துக்கின்னு துள்ளி குதிச்சார் சாமி. குதிச்சுட்டு என்னென்ன சொல்கிறார், சாமி நீங்கள் இந்த இதையெல்லாம் அப்படியே குட விளக்காக வச்சுட்டு போடாதீங்க, குன்றில் அவங்களும் வருக வருகன்னு வரவேற்கிறோம், வாங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்படியாக அரிய பணிகளில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஐயா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சாமி நாங்கள்லாம் குழந்தைங்க சாமி, எங்களுக்கு ஒன்று தான் தெரியும் சாமி, அடுத்த உங்களுடைய பசியை போக்கினாக்கா அந்த ஆன்மா அந்த உடம்பில் இருக்கும், அந்த அரிய பணியை செய்கிறதுக்கு எனக்கு இந்த பிறவியில் வாய்ப்பு கொடுத்துட்டார். நீங்கள் அறிவு பணியை செய்யக்கூடியவர், அதை உங்களை நாங்கள் இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மோட இணைஞ்சி இந்த அருள் வெளி ஒளி கோட்டம் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து எனக்கு பேருதவியாக இருந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர். உயிர் உறவு 5 வகையான உறவுகள் இருக்குங்க. ஒன்று இன உணர்வு, ஒன்று நம்ம இந்த இனத்தில் பிறந்தோம் அப்படின்னு ஒரு இன உணர்வு. 2வது பொண்ணை கொடுத்து எடுத்தால் அது ஒரு வகையான உறவு, அது கொடுக்கல் வாங்கல் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சமூக உணர்வு, இந்த உறவு சமூக உறவு. இது சன்மார்க்கத்தினுடைய ஒரு உறவு. இதுக்கு மேலே ஒரு உறவு இருக்குதுன்னு சொன்னால், இந்த சன்மார்க்கிகள் கூட ஒருத்தர் பேசிக்கிறாங்களான்னா கொஞ்சம் கஷ்டம்தான், அவங்கவுங்க வேலையில் இருப்ப தான் செய்கிறாங்க. ஆனால் சில உறவுகள் இவர் தினம் பேசுவார். என்னோட காலையில் நான் 7 மணிக்கு பூஜை முடிச்சுட்டு வருவேன், அது வரைக்கும் பொறுத்திருப்பார். 7 மணிக்கு மேலே அவரே அடிச்சுடுவார், நான் அடிக்கலைனாலும் அவர் அடிச்சுடுவார், நான் பூஜையும் போதே எடுத்துதுங்க. இவர் அதே போல் சாயங்காலத்தில் 1000 வேலை இருந்தாலும் ஒரு நாள் எனக்காக ஒரு 10 நாளைக்கு ஒரு தரம் 1 மணி நேரம் ஒதுக்கி, சாமி நாங்கள் இனி எப்படி செயல்படணும்னு சொல்லுவோம் சாமி அப்படின்வார். அதை நான் சொல்கிறதை ஏற்று அப்படி நடைமுறைப்படுத்திடுவாருங்க. அவருக்கு ஒரு வல்லவத்தை இறைவன் கொடுத்தார். ஆமாம், அவர் இந்த ஒரு நிறுவனத்தை மிகச்சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு எங்கேயுமே போய் அவரும் வசூல் பண்ணுறவர். அவரை தேடி வந்து தான் தர்மம் செய்கிறாங்க. அந்த தர்மத்தை அப்படியே இந்த உலகத்துக்கு செய்திடுறாருங்க. ஒரு 100 ரூபா கூட அக்கௌண்ட்டில் தவறக்கூடாதுன்னு கணக்கு எழுதுகிறார். அவருக்கு வரக்கூடிய நன்கொடைய அப்படியே அதை பதிவு பண்ணி அதை அப்படியே அருட்பணிக்காக செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஐயா இப்பொழுது நம்மிடத்தை உரையாற்றுவார். வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். பேசிக்காக நான் ஒரு டீச்சர், எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். 2 விஷயம் பேச போகிறேன். ஒன்று தீபம் அறக்கட்டளை, 2வது நம்ம சாரமடிகள். சாரமடிகளுக்கும் தீப அறக்கட்டளைக்கும் என்ன தொடர்பு, சாரமடிகள் தீபத்துக்கு என்ன பண்ணார், தீபம் சாரமடிகளுக்கு என்ன பண்ணுது. சுவாமி சொன்ன மாதிரி ஐயா கூட பல காலம் நம்ம சன்மார்க்கத்தை கற்றுக்கிட்டோம். இப்போ பேசிக்காக எனக்கு ஒரு உண்மை என்ன புரியுது அப்படின்னா, நான் அவரை புகழலாம், அவர் நம்மளை புகழலாம், நம்ம புருஷோத்தமன் ஐயா ரவிச்சந்திரன் ஐயாவை புகழலாம். இது மனித தரத்தில் புகழ்ந்துக்கிறது. நம்மளுடைய சிறுமையும் இறைவனுடைய பெருமையும் மட்டும்தான் நம்ம பேசணும். இல்லை, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்முடைய சிறுமை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள், ரைட், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிறுமையான குணங்களை பற்றி பேசணும், இறைவனுடைய பெருமைகளை பற்றி பேசணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம்.
நம்ம சாரமடிகள் வந்து தீபம் அறக்கட்டளைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கார். எப்படி செயல்படணும் எதுவும் வந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் தீபம் அறக்கட்டளை இன்றைக்கி வந்து சென்னை வேளச்சேரியில் அது பேரறிவு, அந்த அறிவை போய் அங்கங்கே தூவிட்டு வர்றார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த அறிவு வந்து நமக்கு மட்டும் இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான், பிறர்க்கென வாழ்பவன் இறக்கையில் இருக்கிறான். அதனால் பிறருக்காக வாழும்போது தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது. அதனால் சாரமடிகள் வந்து அவருடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி ஹைவேஸில் இந்த மாதிரி கோட்டை எத்தனை பேருக்கு அமையாதே, அது ஐயாவுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கோட்டத்தை இருந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் நம்ம ஐயா ரவிச்சந்திரன் ஐயா வந்திருக்காங்க, நம்ம புருஷோத்தமன் ஐயா எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அவர் எப்போவுமே சாதனையாளர்கள் ரொம்ப பேச மாட்டாங்க, அவங்க சாதனைகளே பெருசு. ஆமாம், அந்த வகையில் அவங்க அந்த அருட்பணி செய்வாங்க. இவ்வளோ பணிகளை செய்யும்போதும் சில ஆலோசனைகள் அவர் கேட்பாங்க. முதியோர் இல்லம் அமைக்கும் போதெல்லாம் அமைக்கணும்னு ஆசைப்படுறேன்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு முன்ன அமைச்சு கஷ்டப்பட்டு அதில் தேர்னவங்களை கொஞ்சம் போய் பாருங்கள். அவங்க அனுபவம் ரோடு போடுறது சாதாரணமானதல்ல. ரோடு போட்டால் அதில் கார் ஓட்டிடலாம். ரோடு நமக்கு முன்ன போட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சட்ட ரீதியான சிக்கல்கள் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்து அடிபட்டு போனவனு தூக்கி போய் சேர்த்தவே நீ தான் விட்னஸ், நீ தான் கேஸுக்கு. அதுபோல் உதவுங்கிறவங்களுக்கு நான் போனேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னையே உதவுங்கிறவங்களுக்கு போனேன். அவர் என்ன பேசலை அதிகம், அவருக்கு வேலை அதிகம். என்னை ஒரு காரை கூப்பிட்டாரு, ஏற்றினார். நம்ம சென்டரை போகிற கொண்டு போய் இவர் காட்டி வந்துருன்ட்டார். போய் பார்த்தேன், எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்த பிறகு சாப்பாடு கொடுத்தாரு, சாப்பிட்டேன். இப்போ சொல்லுங்கன்னார். இப்போ நான் தான் அவரை கேள்வி கேட்க வேண்டியவராகிட்டேன். சாமி, இத்தனை குழந்தைங்களை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? தொழுநோய் பிரிவு ஒரு பிரிவு, அது ஒரு பக்கத்தில் இருக்குது. முதியோர் அது வேற, பெண்கள் அது வேற. இத்தனை பிரிவுகளை வச்சு நடத்துகிறீங்களே, எப்படி? நீங்கள் திருமணம் பண்ணிக்கல, நீங்கள் ஒரு பிரம்மச்சாரி, இந்த வெறி ஒரு இயக்கத்தை நடத்துகிறீங்களே அப்படின்னு சொன்னேன். இறைவனுடைய அருள் நான் செய்கிறேன். என்னை நீதிபதிகள் கேட்குற கேள்விகளையே நீங்கள் கேட்குறீங்க. நீதிபதிகள் கேட்பாங்களாம், ஏன் வீணா இந்த இத்தனி வழக்கில் நீ சிக்கிக்கிற அப்படின்னு கேட்பாங்களாம். நான் சிக்கிக்கொள்ளவில்லை. ஒரு அம்மா வந்தாங்க, நான் அந்த அம்மாவை கொண்டாந்து சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது இவங்க எங்கள் வீட்டு வேலைக்காரி, இவங்க அனாதை, இவங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது, இவங்க அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க, இனிமேல் இவங்களை நான் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து விட்டுட்டு போய்டுறாங்க. அவர் என்ன பண்ணார், அவங்கள ஏற்றுக்கிறார். அவங்க எழுந்த பிறகு கேட்குறாங்க, நான் இங்கே எப்படி வந்தேன்னு கேட்குறாங்க. நீ யார் வீட்லேயே வேலை செய்து இருந்தியாமே, அந்த அம்மா கொண்டாந்து ஒன்று இங்கே சேர்த்துட்டு போயிட்டாங்க, வேறு என்ன சொன்னான்னாங்க. இல்லை இதுதான் சொன்னாங்க, வேறு ஒன்றும் சொல்லியானு சொல்லணும். சரின்னு அந்த அம்மா விட்டாங்க. என் பொண்ணு தான்னு சொல்லலை, அவங்க சொல்லலை. அவங்களுக்கு 4 பெண்ணா, அதில் கடைசி பொண்ணு வீட்டில் இருந்தாங்களாம், மற்ற பெண்ணு இருக்காதுங்கன்ட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வருஷம் பொறுத்து திரும்பவும் நான் 1000 ஆண்டுகள் வாழும் ரகசியம், 10,000 ஆண்டுகள் வாழும் ரகசியம், 1,00,000 ஆண்டுகள் வாழும் ரகசியம், லட்சம் கணக்காக வாழக்கூடிய ரகசியன்ற அந்த 4 தலைப்பில் போட்டிருந்தேன். அதை அந்த தலைப்பையே சொல்லுவார். சாமி, நீங்கள் சொல்லலை, நீங்கள் ஒரு ஆசிரியர், தொகுப்பு ஆசிரியர். அதையெல்லாம் இதில் 72 ரகசியம் இருக்கியா, இந்த ஒரே ஒரு புத்தகம் 1400 ரூபாய். இது நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் இருக்குந்தா கொடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல எடுத்து போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் 3500க்கு இது வரைக்கும் போட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம். ஆமாம், உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இல்லை, டாக்டருங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு நான் அந்த மருத்துவ பாடம் நடத்த போகும்போது எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனாங்க. ஆனால் மத்திய அரசனுடைய அதிகாரம் பெற்ற ஒரு மருத்துவர். அதில் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்களும் டாக்டர், நானும் டாக்டர், எனக்கு என்ன பாடம் நடத்துவீங்கன்னாங்க. உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னு நீ சொல்லு, நான் உக்காந்துக்கிறேன் பெண்ணை. இப்படிலாம் பேசாதீங்க சாமி, என்ன பேச போகிறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னாங்க. உடம்புல உயிர் எங்கே இருக்குது,
உயிரை யார் பிடிச்சி வச்சிருக்கு? 1 கோடிக்கு போட்டாங்க. எல்லாருமே பத்திரத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு எங்களுக்கு வானான்னு அட்வான்ஸே வாங்காமல் போட்டாங்க. அதனால் நான் சொன்னேன் என் பையன்கிட்ட, கண்ணா இது நம்ம சொத்து இல்லடா கண்ணா, இது அவர் சொத்து. அதனால் அவருக்கு என்ன செய்யலான்னா, தான் அப்பா நீ என்ன செய்தாலும் சரிண்ணா. அதனால் இது இந்த 36 சென்டியா இது இன்றைக்கி மவுண்ட் ரோட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 6000. நான் 4000 இப்போ கேட்குறாரு. என்ன அவர் இந்த பக்கத்தில் கார் நிற்கணும். இவர் என்ன சொல்லுவார், சாமி உங்களது பேராற்றல் தான், ஆனால் சிலது செய்யுங்க சாமி அப்படி என்னை நிர்பந்தப்படுத்துவார். ஒரு கார் வாங்கிக்க சாமின்னுவார். பெட்ரோல் யார் போடுறது? 1 2 ஒரு ஆர்ச்சி கட்டுங்க சாமி அப்படின்றாரு. சாமி உன்னை என் பக்கத்தில் வச்சுருந்தாருனாக்கா உன் நிழலில் நான் வாழ்ந்துட்டுருப்பேன். ஆனால் இன்னும் ஒரு பகுதியில் ஒரு சூரியன் ஆக்கி வச்சுருக்கிறாரு. நான் இந்த பகுதியில் என்ன நேஷ்னல் ஹைவேஸில் மட்டும்தான் என்னை உட்கார வச்சுருக்கிறாரு. இன்னும் செய்ய வேண்டியது பலது இருக்குது. ஒருத்தர் வருவார், இப்போ அது 3 கோடி. அது ஒருத்தர் வருவார், நமக்கு தான் வாங்கி கொடுப்பார். இனிமேல் வரும்போதெல்லாம் அந்த கார் பார்க்கிங்க்கு அங்கே பண்ணலாம். அப்படி சாமி செய்வார்ன்ற அந்த ஒரே வைராக்கியத்தில் இருக்கேன். இவர் கூட சொல்லுவார், நம்ம 2 பேரும் குடியிலும் ஆண்டி மடம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் சாமி. ஒரு டாய்லெட் பாத்ரூம் ரோட்டில் கட்டி போகிறவங்க பயன்படுத்திக்கிட்டோம். அங்கேயே அவர் தான் கொடுத்து போடுறாரு. கஞ்சி காய்ச்சி ஊற்றுவோம், ஒரு வேளை சாப்பாடு போடலாம். நமக்கு 80 வயசு ஆனால் கூட சரி யாரையாவது ஒரு ஆளை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் நடக்கும், என் பேரிடியிலே அது நடந்துடும். அதனால் இந்த 13வது ஆண்டு விழாவில் இந்த 360 நெருங்கிய சன்மார்க்கிகளை கௌரவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இதை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இப்போது இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி ஒரு நாள் என்னுடைய பேச்சை வடலூர் மேடையில் கேட்டார். நான் எப்போவுமே ஒரு செட்டு வச்சுருப்பேன், கொடுப்பேன். அதை அவர் வாங்கினார். அவர் அதை படித்தார். நம்ம ஐயா சீதாபதி இவங்க காவல்துறை கண்காணிப்பாளருடைய உதவியாளருங்க. அவர்கிட்ட கூட்டு கொடுத்து, நீ போய் இந்த சித்தரை பார்த்துக்கோ, நான் அவர் பேச்சை வடலூரில் கேட்டேன் அப்படின்னாரு. அன்னைக்கு என்னுடன் குடும்ப தொடர்பில் வந்தாருங்க. அவருடைய குழந்தைகள்லாம், தாத்தா என்னை வாழ்த்து தாத்தா, அது நான் இன்றைக்கி பரீட்சை எழுத போகிறேன் தாத்தா, நீ வாழ்த்துனாக்கா நான் சென்டம் வாங்கிடுவேன் தாத்தா அனுச்சு. அப்படியே அந்த குழந்தைங்க வளர்ந்து இப்போ திருமணத்தையும் நான் போய் தான் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அப்படிப்பட்ட அந்த சீதாபதி ஐயா இங்கு ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார். வாழ்த்துக்கள். வாங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாருக்கும் அனைவருக்கும் எனக்கு சிறந்தாந்த வணக்கம். நான் காவல்துறையில் 36 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரி. நான் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்தவன் தான். என் பேர் சீதாபதி. நான் அங்கேருந்து நகர்பகுதிக்கு குடிபெயர்ந்து மனைவி பிள்ளையோட செட்டில் ஆனேன். விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். கூட்டு குடும்பமாக ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்ந்தேன் சார். ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகும்போது என் நிலைமை கொஞ்சம் சிரமமாகி போச்சு. பிள்ளைங்க சின்ன பள்ளி பருவமாக போயிடுவாங்க. நான் அறிகுறியாக வேலைக்கு போயிடுவேன். என் மனைவிக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டு மிகுந்த கவலை காலம். வசதி வாய்ப்பு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அதை சரி செய்ய என்னால் இயலை. அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஐயாவை சந்தித்தேன். அவங்க திருவடி பிடிச்சி தான் இங்கெல்லாம் போய் பல மருத்துவர்களை பார்த்து என் மனைவிக்கு சரியான நிவாரணம் இல்லை. என்னால் அமைதியாக வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி எப்படி வாழ்க்கையை நான் வாழ போகிறேன்ற கண்டிஷன்லாம் வந்துட்டேன். அப்படியெல்லாம் ஆகும்போது சாரமடிகள் ஐயாவை சந்தித்து அவங்கள பார்த்தேன். அவங்க சொன்ன ஆறுதலாம் இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று பேசுகிறேன். கவலைப்படாதீங்க, உங்களை போய் நல்லவங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொன்னார், ஆறுதல் வார்த்தை. ஐயா சந்திச்சுங்க. என் குடும்பத்தோட, என் பிள்ளைங்க, என் மனைவி எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. ஆறுதலாக ஒரு 1 or 2 டைம்ஸ் சரி பண்ணாங்க. சந்தோஷமாக வாழறோம். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். பிள்ளைங்களாம் நல்ல ஸ்டேட்டஸ் இருக்காங்க. இப்போ நான் ஆனந்தமாக இருக்கிறது காரணமே ஐயா தான். நான் செய்வதறியாத தவிர்த்த காலத்தில் என்னை அதாவது வெள்ளத்தில் அடிச்சு போன கரையாத்துற மாதிரி ஐயா தான். வாழ்நாளில் ஒரு நாளும் அவரை மறந்ததே இல்லை. இரவு அவரை நினச்சிட்டு தான் படுப்பேன் எந்த சூழ்நிலையும். அப்படிப்பட்ட சாரமடியில் ஐயா நான் மறக்க முடியாது.
எந்த நிலையில் சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. இமயமலையில் ஒரு சாது இருந்தார். என்னை அவர் கூப்பிட்டார். நீ யாருன்னு கேட்டார். நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன். இங்கே எதுக்கு வந்தேன்னார். நான் 20 வருஷமாக சிவன் அடைவதற்காக வந்தேன்னார். அப்படியா, நீ தமிழ்நாடு தானே, சாரமணிகளை தெரியுமான்னு கேட்டாராம். எனக்கு தெரியாதுன்னாரா. வடலூருக்கு போ, வடலூரில் அவரோட புஸ்தகம் விற்கும், அதில் ஒரு புஸ்தகத்தை வாங்கி படி, அது எந்த பக்கமாக இருந்தாலும் அது உனக்கு தேவையானதை கொடுக்கும், அதில் ஃபோன் நம்பர் இருக்கும், அவரை போய் பாருங்க, அதனால் உங்களோட பேசுகிறேன்னா. சரி வாங்கன்னு வந்தார். நான் பரம்பரை ஜோதிடர். நான் அப்பா அம்மாவுக்கு சொல்லிட்டு இமயமலையில் போய் 20 வருஷமாக இருக்கிறேன். போய் 40 வயசு திருமணமாக இருந்தேன். உனக்கு என்ன ஓடுன்னு கேட்டேன். எங்கள் கடையில் ஏகப்பட்ட சரக்கு இருக்குது, என் நேரமும் வேணாம் உன் நேரம் வேணாம், அதனால் வாடி வாண்டுன்னு கேட்டேன். நான் ஒரு சிறந்த ஜோதிடர் ஆகணும்னாரு. நல்லது, நீ அரசர்களை நிச்சயம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை கேட்டுட்டேன். நல்லது கண்ணா, தமிழ் படிப்பியான்னு படிப்பேன்னார். இது 3 நிமிஷத்துக்கு ஒரு தரம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு இந்த புத்தகம் சொல்லு. இதை நீ முதல்ல படிச்சுட்டு வா, நீ ஜோதிடன், உனக்கு கொஞ்சம் காமிச்சாவே பிடிச்சிக்குவே நீ அப்படின்னு சொல்லிட்டு 3 நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாள்லேயும் என்ன வருன்றது இதில் போட்டோம். இது சாதாரணமாக படித்தா பிடிக்காது, புரியாது. அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க படித்தா தான் புரியும். அவர் படித்தார். அங்கே என்கிட்டயே இருக்காத, எனக்கு ஏகப்பட்ட வேலை, நீ வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த வாரம் வாங்கினா அடுத்த வாரம் வந்தார். வரும்போது செருப்பெல்லாம் கட்டி நடந்தே வந்தார். அங்கேருந்து ஐயோ இன்னும் வருத்திக்காதியா, நீ வாயா, என் பேச்சை பங்காரடிகளார் கேட்டு பாத யாத்திரையை நிறுத்தினார். நான் சொன்னேன், ஜீவனை இம்சை பண்ணக்கூடாதியா, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்னுடைய ஆசிரியர்கள். செங்கல்ராயன் என்னுடைய ஆசிரியர், உன்னுடைய பத்திரிக்கை நடத்துகிறார். அவர் பேரெல்லாம் எழுதியே அவர் உடனே என்ன பண்ணார், இப்படி பாத யாத்திரை போகும்போது செருப்பு போடாமையே நடந்து போனாக்கா காலெல்லாம் செவந்துரும், புண்ணாயிடும். துணியை கட்டிக்கிட்டு நடப்பாங்க, அதுக்கும் கஷ்டப்படுவாங்க. அவங்க வரும்போது இங்கே மோட்டரை அடைச்சிக்கிட்டு இருந்தாக்கா அவங்க கலையத்தில் கஞ்சி கொண்டாந்துருப்பாங்க. அந்த கஞ்சியை பறிச்சுட்டு அந்த பழத்தில் ஊற்றிட்டு புதிய கஞ்சி காய்ச்சி எடுத்துக்கிட்டு போவாங்க. இந்த வேலையை ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டேன். எங்கள் சாமி அதை நாய் நரி போன்ற ஜீவர்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அதை பறித்து கீழே ஊற்றுன்னு சொன்னார். அதை நான் அவருக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். காக்கை குருவி சாப்பிட்டா கூட ஒரு புண்ணியம் நமக்கு வரும். நீங்கள் சாமிக்கு கஞ்சி காய்ச்சிக்கிட்டு வரணும், அங்கே கொண்டாந்து ஊற்றணுன்றீங்க. இந்த முறையை கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கள். வள்ளலார் தன்னை வருத்தி கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார், இதை கவனத்தில் கொள்ளுங்கன்னு. உடனே பாத யாத்திரை நிறுத்துன்ட்டார். வேன் யாத்திரை வாங்க, யாரும் பாத யாத்திரை வந்தாலும் செருப்பு போட்டுக்கிட்டே வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு மாற்றினார். அதுபோல் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கயான்னு அவர் கேட்டார். இன்று புதுவை மாநிலத்தை ஆலோசகர் அவர், புதுவை மாநிலத்தின் ஆலோசகர். எம்எல்ஏ சீட்டு வேணுமா கண்ணா, இந்த நேரத்தில் அப்ளிகேஷன் போடலாம். ராஜஸ்தானில் போடு, நீ ராஜாவாயிடு. தாமசத்தில் போடு, டெபாசிட் காணாமல் போயிடு. சாத்தியத்தில் போடு, நீ மந்திரி ஆகிடு. அவர் கேட்பார், அந்த கேண்டிடேட்டையும் கேட்டு போடுவார். அதே போல் இதை இந்த சாம வேத உற்பவ ஜோதிடத்தை என்னுடைய ரகசியத்தை வள்ளல் பெருமானாருக்கு இறைவன் திருவொற்றியூரில் கொடுக்குறார். அந்த நூல் என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகசியம் எந்த பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் மென்ஷனே பண்ணிவிடுவேன். என்கிட்ட வந்தீங்கன்னா அதிகம் கேள்வி இருக்கக்கூடாது, உங்களுக்கு பதில் அதுலேயே மேக்சிமம் கொடுத்துருவேன். இதை கொடுத்த அவர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம அவர் தம்பி போனாரே, அவர் சொல்லுவார், சாமி உங்களோட திருமாவளவன் கேட்குறார். என்ன சாமி நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பன்முகம் இருக்கின்றதே, உங்கள் புத்தகத்தை ஒரு செட்டு திருமாவளவன் வாங்கி வச்சுக்கிட்டு படிக்கிறார். ஒரு சில புத்தகத்தை படித்தார், அதன் பிறகு அவர் உங்கள் செட்டை வேணும்னு வாங்கி வச்சுன்னு படிக்கிறார். பரவாயில்ல, சத்துவமாக இருந்தால் சரி. அரசியலுக்கு வரக்கூடியவங்களுக்கு சத்துவம் இருந்ததுனாக்கா ராஜசம் இருந்தால் பரவாயில்ல, தாமசம் இருக்கக்கூடாது. ராஜசம் இருந்தால் தான் ஆட்சியை பண்ண முடியும். லா அண்ட் ஆர்டர். இவர் சொல்லுவார், ஒரு பணி செய்யும்போது ஓடி 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 சொல்லுவார், பேர் சொல்லி கூப்பிடுவார், கண்ணா ஓடியா அப்படின்னு கத்துவார். அப்படி அதுபோல் அந்த ராஜசம் இருந்தால் தான் சிலது செலுத்த முடியும். ஒரு அம்பு போய் பாயணும்னு சொன்னாக்கா
அந்த நானில் இருந்து தான் அது புறப்படணும். அதை போல் செய்யக்கூடிய தீபம் இப்பொழுது நம்மை வாழ்த்தி விட்டார், சுக்குமார் வாழ்த்தி விட்டார். அவர் செயல்படக்கூடியவர். அதனால் இப்போ எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். 1 மணிக்கு நான் பகல் 1 மணிக்கு மேலே கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட 15 நாழிகைக்குள் அப்படின்னு சொல்லுவார். காலையில் எவன் கஞ்சனாக இருக்கிறானோ அவனை காலன் கட்ட மாட்டாருங்குவார். காலையில் யார் பட்னி இருக்கிறாங்களோ அவங்கள எவன் பிடிக்காதுன்னு சொல்லுவார். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்னை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்தையும் சுற்றி பார்க்க அழைக்கும். அந்த வகையில் நான் மத்திய பிரதேசம் போயிருந்தபோது அவங்க எனக்கு ஒன்று கொடுக்குறாங்க. காலை என்ன சாப்பிடுவேன்னு கேட்டாங்க. நாங்கள் இட்லி காஃபி வடை பொங்கல் சாப்பிடுவோம். அதெல்லாம் ஐ டோன்ட் நோ, ஐ வில் கிவ் யூ கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எங்களுக்கு கொடுப்பாங்க. அவளுக்கு கொடுத்தாங்க. அன்னத்தை போல் 8 பங்கு பலம் அவள். நீ 8 புடி சோறு சாப்பிட்றதும் ஒன்று, 1 புடி அவள் சாப்பிட்றதும் ஒன்று அப்படின்றது. அந்த அவளில் பாலில் ஊற்றி எனக்கு கொடுத்தாங்க. என்று அவங்க கையை பிடிச்சிக்கிட்டேன். ஐயா அமுதம் கொடுத்து விட்டார். பால் அந்த அவலை தண்ணியில் போட்டு சாப்பிடக்கூடாது. அவளை பாலில் ஊற வச்சு தான் சாப்பிடணும். 3 புடி தான் கொடுப்பாங்க. அதை சாப்பிடுவேன். அப்படியே கூடையா பழம் அடுக்கி வச்சுருந்தாங்க அவங்க வீட்டில். என்ன நம்ம கெஸ்ட் வரோன்னு சொல்லிட்டு இவ்வளோ வச்சுருக்காங்களாங்க. இல்லை, அவங்க தோட்டத்துக்கு பின்னாலேயே வீடு. அவருடைய வீடு 5 ஏக்கர். மன்மோகன் சிங் அண்ட் கட்வார் சிங் அவங்க வீட்டில் 15 நாள் நான் குடியிருந்தேன். அவங்க வீட்டில் 50 பெட்டு இருந்தது. 50 பெட்டு இருந்தது. வாரத்துக்கு ஒரு தரம் அவங்க அந்த கிராமத்துக்கே விருந்து வைக்கக்கூடியவர்கள். நாங்கள் குடிக்க மாட்டோம், நாங்கள் சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சு சரியான சாமியார் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க விருந்தினரா, உங்களை நாங்கள் எப்படி உபரிசிக்கிறதுனாங்க. அதுபோல் அந்த ஆகாரம், காலை ஆகாரம் அவல் சாப்பிட்டீங்கன்னாக்கா நீங்கள் 4 இட்லி சாமத்துக்கு 1 புடி அவளுக்கு கொடுக்கக்கூடாது. இதை போல் கொடுத்தார்கள். இந்த வகையில் ஐயா இப்பொழுது அவங்களும் ஏன்னு கேட்டால் ஆளுக்கு 5 நிமிஷம் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி நிறைவு செய்யணும். அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சாரமடிகளார் அவர்கள் செஞ்சி மேல்மலையனூர் வட்ட சன்மார்க்க சங்கத்திலே ஒரு 40 ஆண்டு காலமாக ஐயா அவர்கள் எங்களோடு பணி செய்தவர். அந்த நேரத்துக்கு கரெக்டாக நிற்பாங்க. இன்று ஒரு 60 அமைப்புகளுக்கு மேலாக செஞ்சு மேல்மலையனூர் வட்ட சங்கங்கள் இருக்குது என்றால் ஐயாவுடைய பங்கு மிக மிக அதிகம். ஐயா பேச ஆரம்பித்தார்னா சன்மார்க்க கருத்துகள், ஆய்வான விஷயங்களை கேட்பவர்கள் கேட்பாங்க. பெண்களெல்லாம் உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு வள்ளலார் பற்றி தெரியாது, அல்லது வரலாறு தெரியாது, இப்போ அருட்பா தெரியாது. அப்படின்னா அவங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லுவார். ஒரு நிகழ்ச்சி சொன்னார், இட்லியை நீங்கள் அந்த பூ போல் வரணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லோரும் கேட்பாங்கள்ல. நீங்கள் ராத்திரி நல்லா உப்போ ஏதோ போட்டு நல்லா தொழவி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்து மீண்டும் தொழக்கூடாது. அப்படியே அள்ளி போட்டிங்கன்னா அந்த இட்லி பூ போல் வரும். இப்போ பெண்களுக்கு எல்லாருக்கும் நல்ல செய்தி வந்துடுச்சா ஐயா சொன்னது. ஆனால் வள்ளற் பெருமானுக்கு எப்படி 5 மாத குழந்தையாக இருக்கும்போது ஒரு சிதம்பர ரகசியம் வெளிப்படையாக ஆண்டவன் காட்டி அருளினார்களோ, அதுபோல் ரகசியம்னு சொல்லின்னு எல்லாத்தையும் வெளிப்படையாக ஐயா நூல் மூலமாக வெளியிடு. ரகசியம்னா என்ன, சொல்லக்கூடாது இல்லை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றது, இதை ரகசியமாக வச்சுக்கோங்க. ஆனால் தலைப்பு என்பது ரகசியம். ஆனால் எல்லாருக்கும் வெளிப்படையாக வள்ளற் பெருமானை பற்றி செய்திகளை இப்போ நூலெல்லாம் விட காட்டி சொன்னார். ஐயா எங்களுக்கு வரும்போதெல்லாம் நிறைய நூல் கொடுப்பாங்க. அது ஒருத்தர் கொடுத்தோம். ஐயா அவர் கொஞ்சம் ஜோசியத்தில் அதெல்லாம் கொஞ்சம் நாட்ட முடியும். எனக்கு ஒரு விஷயம் என்னான்னே தெரியாது, நீங்கள் கொடுத்தீங்க பாரு புஸ்தகம், அதை படித்து பார்த்தா எனக்கு ஒரு பெரிய பாதையை அமைச்சு கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. என்ன அற்புதமான நூல்களை ஐயா. இப்போ எங்களுக்கு எல்லாம் கூட அதை படிக்கவோ அல்லது அந்த அவருடைய கோணத்தில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு சிரமம் தான். ஆனால் அதை தெரிஞ்சவங்களுக்கு அந்த கோணத்தில் பார்க்கும்போது ஐயாவுடைய செய்திகள் மிக அற்புதமாக பதிவாகி வருது அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையிலே எங்களோடு சன்மார்க்க பணி ஆற்றி எங்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல அவர்கள் அன்று முதல் இன்று வரை என்றும் அவர்கள் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தை நினைவுபடுத்திக் கொண்டு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சி நடத்துகிறேன். நன்றி, வணக்கம். அதிகாரி வரார். அவர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் துறை தலைவர் வரார். விஏஓட்டில் உட்காந்துக்கினார்.
யார் இந்த கடிதத்தை எழுதினவர்னு காமிச்சார். ஐயோ அவர் நம்ம ஒரு தம்பி தான்னு சொன்னாங்க. என்னை கூப்பிட்டாங்க, போனேன். அவர் என்னை பார்த்த உடனே ஒரு சின்ன பையன். நான் எம்ஜிஆர் முதலமைச்சராக வரார், நான் எம்ஜிஆர் வருவார்ன்றது முதல்ல இவருக்கு சொல்லிட்டேன். நான் அலைவாசி, உங்களுக்கு பத்திரிக்கை தெரியும், அலைவாசி வேலூர் நாராயணன் என்னுடைய நண்பர், அவர்கிட்ட போனேன். நான் எழுதுனதெல்லாம் காமிச்சேன். அவர் என்னை யாருன்னு பார்த்தாரு. நீ இதை வெளியிட்டினாக்கா நீ இருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னு, நீ எம்ஜிஆரை பற்றி இவ்வளவு புகழ்ந்து கருணாநிதி இப்படி பண்ணிட்டாருன்றதை இப்படியும் இதை நாசுக்கா நீட்டிய கையை மடக்கும் சக்தி நிகரிலா எனக்கு இது இருப்பதை பற்றி நீசரில் பேசுகிறார் என்னை தூற்றி, நீ ஏறியோ என்னை பற்றி. இந்த வரியை பார்த்தா உன்னை விட்டு வைத்தாரா? ஆமாம், அந்த ஒரு வேகத்தில் அப்படி எழுதுனதை அவர் எனக்கு மடைமாற்றம் படுத்திட்டார். கண்ணா நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னார். நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஆன்மீகத்தில் இருக்கேன். நீ ஆன்மீகத்தில் ஏறி நீ ராஜாவாயிடுவேன், நீ போ. நாங்கள் செருப்படியும் படுவோம், சிம்மாசனமும் ஏறுவோம். அரசியலுக்கு வந்தாக்கா ரெண்டும் நடக்கும். அது வேணாண்டாக்கண்ணா நீ ஆன்மீகத்திலே போயிருந்துக்கோ அப்படின்னு என்னை மடைமாற்றி அனுப்பி வச்சுட்டார். நான் எம்ஜிஆருக்கு எழுதின ஒவ்வொரு கடிதமும் இந்த அலுவலகத்துக்கு வரும். 15 பைசா கார்டு தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே 50 காசு இல்லை, என்னால் செலவு பண்ணி எழுத முடியாது. ஐயா, நீ கிராம அதிகாரிகளை நியமனம் செய்யணும், கிராம அதிகாரிகளால் இந்த நன்மைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுதுறதை பதிவு பண்ணி இங்கே அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு எம்ஜிஆருக்கு நினைவூட்டி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க. அப்புறம் எம்ஜிஆர் அந்த ஆர்டரை போட்டார். எஸ்டி அதுக்காக தான் அவர் இருந்தார். அவர் போய் தான் சொல்கிறார். அப்போ எம்ஜிஆர் சொல்கிறார், என்னையா நிர்வாகமெல்லாம் மாறி போயிடுமே நீ சொல்கிறேன்னார். இல்லை, அது கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் தான் விஓங்களை போட்டார், கிராம பணியாளர்களை போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு எஃப்டியினுடைய அந்த கன்வீனராக இருந்தேன். 50 வருஷத்துக்கு பிறகு எனக்கும் பாராட்டு விழா பண்ணி அனுப்பிட்டாங்க. அதை டிபார்ட்மெண்ட்டையே மூடிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு நான் சொன்னேன், சாமி களப்பணியாளர்கள் இப்படியெல்லாம் செய்யணும், அவர்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும்னு. உடனே எம்ஜிஆர் அதை கையெழுத்து போட்டார், நடைமுறைக்கு வந்தது. அதுக்கடுத்து ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா வந்தபோது அவங்களுக்கு சொன்னேன், அவங்க ஜோதிடத்தை 5 ஜோதிடர்கள் கணித்து ஜூனியர் வீடனில் போட்டாங்க. நான் பத்திரிக்கையே பார்க்காதவன். அன்றைக்கி அந்த ஜூனியர் வீடன் ஒரு வீட்டுக்கு போனேன்னு பார்த்தேன். உடனே 5 பேரும் 5 விதமாக எழுதியிருந்தாங்க அந்த அம்மாவை. நான் சொன்னேன், இந்த நூலை பற்றி குறித்து, நான் தாய் என்பவளது சோனித திரளின் கண் இருந்த காலத்திலேயே, நான் தாய் வயிற்றில் இருக்கும்போதே இந்த தேகத்திற்குரிய ஆயுள், சுகப்பெருக்கம், அனுபவ பெருக்கம் இவற்றை அப்பொழுதே அருள் செய்தீர் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். அம்மா நீ பயப்பட வேணாம், நீ ஜீவகாருண்யத்தை கடைபிடித்தாய், ஆனால் நீ குற்றவாளி அல்லன்னு எழுதினேன். உங்களுடைய லா அண்ட் ஆர்டர் செக்ரட்டரி பாஸ்கர் ராஜ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதினேன். கடைசி வரி என்னுடைய லெட்டர் பேடில் பார்த்தாங்க. பாஸ்கர் ராஜை கூப்பிட்றாங்க, லெட்டர் பேடை காமிச்சாங்க. இது யாருன்னாங்க. அவர் என்னுடைய நண்பர், அவர் தான் என்னை வடலூர்கிட்ட போனார். நான் பேரின்பம் பெற வழியாக இருந்தேன், துணையாக இருந்தேன். நான் உங்களுக்கு அப்போவே சொன்னேன், நீங்கள் வடலூருக்கு இது கிராண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அவர் போன்ட்டாங்க. இவர் வெளியே போய் கேட்டில் நின்று இருக்கார். உடனே கேரளாவுக்கு மேனனுக்கு போடுறாங்க, அடே தமிழ்நாட்டில் இந்த ரகசியம் தெரியக்கூடாதுரா, ஜீவகாருண்யத்தினுடைய ஒரு பெருமையை பற்றி ஒரு சித்தர் எனக்கு எழுதிட்டார், அதனால் அவரை கூப்பிட்றா, அவரை கூப்பிட்டு வச்சு செய்யணும் அப்படின்னார். இப்போ பக்கத்து ஊரில் இருக்கிற கோயில் ஜெயலலிதா கட்டுறாங்க. அந்த பாலப்பாடியில் என்னென்ன கட்டினாங்க பாருங்கள். அவங்களுக்கு நான் சொன்னேன், அம்மா ராஜராஜேஸ்வரி ஆட்சிக்குரியவ, அவளை நீ பதினாக்கா மாயைக்குரிய சக்தி அவ, கொடை பிடிச்சிக்கிட்டு போகலாம், வெயில் காயும் கொடை பிடிச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு. அம்மா வந்தாங்க, அந்த கோயிலை கட்டுறாங்க. அவரை அந்த மேனனை கூப்பிட்டு ஒரு 3 பொட்டியை தூக்கி வச்சாங்க. ஐயா எனக்கு இவர் சொல்லியிருக்கிற அந்த கோயிலை கட்டுன்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணை கட்டிக்கிறாரு. OS கார்டன்லேருந்து நடந்து இப்படியே காரில் போகிறார். அப்படியே செஞ்சி வழியாக போகுது. உங்கள் ஊரை தாண்டின உடனே பாலப்பாடியில் அந்த கோயிலை கட்டுறாங்க, பிரத்திங்கரா கோயில். அந்த கோயிலை கட்டி ராவோட ராவு வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த வேள்வியை பண்ணிவிட்டு போனாங்க. அதன் பிறகு இப்போ சசிகலா கூட வந்து கொண்டிருக்கிறாங்க. அதை செய்தார்கள். அவங்க உயிரோடு இருக்கிற வரை அம்மா தண்ணியை கொடுத்தாங்க, அம்மா சாப்பாடு போட்டாங்க,
அம்மா மருத்துவத்தை பண்ணாங்க, இவ்வளோ வேலைகளை செய்ததுனால அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜட்ஜி இவங்க குற்றவாளின்னு சொல்லவே இல்லை. வழக்கு தான் நடந்தது. இறந்த பிறகுதான் அவங்க குற்றவாளி தான், ஆனால் அவங்க இல்லை. அதனால் இந்த கேஸிலேருந்து அவங்கள விடுதலை செய்திடுறேன். முதல்வர் படம் அரசு இதுங்களில் வராது. அப்படி ஏற்பட்ட ஒரு நிலையை பெறக்கூடிய அந்த ஜீவகாருண்ய பணியை அற்புதமாக கேட்ட அரசர்கள், செய்த அரசர்கள் நீடூடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது என்னுடைய அனுபவம். அடுத்து நம்ம கலசபாக்கத்திலேருந்து ரவின்னு ஒரு ஐயா வந்திருக்கார். அவர் ஒரு கல்வித்துறை உயரதிகாரி. அவருடைய மருமகன் ஒரு டெப்டி கலெக்டர். அவங்க குடும்பத்தோடு இங்கே வந்தாங்க. அவங்க அந்த பேரின்பத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் ஆசிரியர் தான். என்னுடைய மருமகன் வந்து தாசில்தாராக இருக்காரு. என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாள், ஏதோ ஒரு சந்தோஷமாக தான் இருந்தேன், எதுவும் கஷ்டமாக இல்லை. திடீர்னு எண்ணெய் மாதிரியாமல் வாயில் வந்துச்சு. நான் போட்டுருந்தேன் இதுதான் கடைசியாக கலர் ட்ரெஸ்ஸு, இது மேலே கலர் ட்ரெஸ் போட மாட்டேன், இது மேலே நான் வெள்ளையில் தான் போடுவேன் அப்படின்னு. அது ஏன் சொல்லணும்னு எனக்கு தான் தெரியல. அதுக்கப்புறம் நான் அப்படியே இருக்கிற கலர் ட்ரெஸ்லாம் ஒன்று ஒன்றா போக எடுக்கிறதுலாம் புதுசாக வெள்ளை ட்ரெஸ்ஸாகவே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஒரு 15 வருஷம் அப்படி போச்சுன்னாக்க 15 வருஷமா தான் இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு மாறினேன். அது ஏன் அப்படின்றது எனக்கே தெரியல. அதான் இறைவன் அருள் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரியான கூட்டங்களில் கலந்துக்கும் போது எனக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வெள்ளை கலர்லேயே போட ஆரம்பித்தேன். அதே மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னே நான் வெள்ளை ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் வெள்ளை ட்ரெஸ் கூட எடுக்கல. கடைசியாக போய் எனக்குன்னு வந்து ஜவுளிகளில் போய் ஒரு வேஸ்டியோ ஷர்ட்டையாக கொடுக்க வெள்ளைன்னு சொல்லிட்டு இதுவரையும் எடுத்து போடல. இப்போ நான் போட்டதில் கூட வேறு யாராவது எடுத்து கொடுத்துட்டு தான் இப்போ கிஃப்ட்டில் வந்த மாதிரி தான். 15 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நான் வெள்ளை ட்ரெஸ்ஸுன்னு எடுத்தது ஒரு செட்டாக என்ன எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை. போட்டுக்கிறது எல்லாமே வேறு யாரோ கொடுத்தது, கிஃப்ட்டில் வந்து சொந்தக்காரங்க கொடுத்தது, இந்த மாதிரியான இதில் தான் போட்டுங்கிறேன். இன்னும் கூட எங்கிட்ட ஒரு 5 ட்ரெஸ் இருக்குது. நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் இருக்குது. அந்த 2 வருஷத்துல என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸே போதும். நான் கடைக்கு போய் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த ஆன்மீக தேடல்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் நான் போயிருக்கிறேன். இந்த பிரம்மகுமாரிகள், இந்த மாதிரி அந்த பிரமிட் சொசைட்டி, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் தேடி போயிருக்கேன். இப்போ அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போயிருப்பேன். ஆனால் இப்போ நம்ம சாரம் இங்கே வந்து பார்த்தா 10 வருஷம் ஆச்சு. நான் தொடர்ந்து ஐயா கிட்ட வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஆண்டு விழாண்டா எப்படியும் தவறாமல் வந்துடுவேன். சரி, பெருங்கருணை அற்புரிஞ்சோதி போகும்போது மட்டும் சரி. அவர் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டார். அவர் வீட்டை போய் பார்க்கணும். நாங்கள் வந்து எந்தெந்த வீட்டை பார்த்தோம்னாலும் அந்தந்த வீடு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் இருப்பாங்கன்னு நாங்கள் கணிப்போம். அந்த வகையில் அற்புதமான ஒரு பூஜை அறை. அந்த பூஜை அறையில் எண்ணெய் போட்டு உக்காந்தாக்கா தியானம் கூடும். எண்ணெய் போட்டு வச்சுருந்தா தியானம் வேகம் பெறும். எண்ணெய் போட்டு வச்சுருந்தா என்ன பலனை தரும்னு இருக்குது. அந்த வகையில் அவர் அருமையாக அந்த ஆசனங்களை எல்லாம் அமைத்து தியானம் செய்யக்கூடியவர், நம்முடைய நினைவில் நீங்காதவர். ஒரு முறை வந்தபோது, சாமி நான் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன், நாங்கள் பேரின்பம் பெறுவதற்கு வழியாக துணையாக நீங்கள் இருங்க சாமி அப்படின்னாங்க. நீங்கள் வாங்க, அருளொளி கோட்டத்தில் இது அமைச்சு வச்சதுக்கே காரணம், நீங்கள் இந்த உலகத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் சுப்ரீம் கார்டை பார்க்க முடியாது, பதத்தலைவர்களை தான் பார்க்க முடியும். சுப்ரீம் கார்டை பார்க்கணுன்னு சொன்னாக்கா தீபத்தில் தான் கொண்டு வந்து வச்சாகணும். அது கூட அருட்பெருஞ்சோதி தான். அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் தனித்தலைமை கடவுள். அவர் தான் அருட்பெருஞ்சோதியை வள்ளலாருக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த ஒரு கோயிலை இங்கே அமைக்கும்படியாக எனக்கு இறைவனுடைய அருள் பாலிச்சு அதில் செய்து துவங்கினேன். அதில் வந்தாங்க அவங்க மருமகன் மகள் எல்லாம் வந்து சுப்ரீம் கார்டை விண்ணப்பம் செய்து கொண்டாங்க. அவர்களுக்கு ஒரே ஆண்டில் புத்திர சந்தானம் உண்டாச்சு. அதன் பிறகு 2வது குழந்தையும் அவங்களுக்கு பிறந்தது. உங்களுக்கு பங்காரு அடிகளாருனாக்கா எல்லாருக்குமே தெரியும். பங்காரு அடிகளாருக்கும் எனக்கும் நேராக பார்க்கலையே கண்டு, நேரடி தொடர்புகள் இல்லையே கண்டு கடித தொடர்புகள் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய பிரத்திங்கரா சாமியும் அப்படியே, ஆமாம் பிரத்திங்கரா சாமியும் அப்படியே. இப்போது இன்னொரு அவர் உங்களுக்கு தெரியும், அவர் டிவிலெல்லாம் நடனம் ஆடக்கூடிய உங்களுக்கு தெரியும், நீலாங்கரை அந்த சாமியும் நம்முடைய தொடர்புடையவங்க.
இப்போ இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் அவருடைய வீட்டுக்கு போய் நான் யாகம் பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுக்கு தெரியாது. சங்கராச்சாரியார் வீட்டுக்கு போய் நான் யாகம் பண்ணேன்னா நம்ப மாட்டேங்க. அம்மா அப்பா முந்தா நாள் வந்தாங்க, தனலட்சுமி அம்மா. அவங்க கேட்டாங்க, அந்த தம்பி எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் அங்கே தான் இருக்கிறார். சங்கராச்சாரியாருக்கு வீடு கொடுத்தவர் அவங்க அப்பா. அதனால் அவர் சங்கராச்சாரியாரோட தொடர்பு கொண்டவர். அதனால் நாங்கள் போய் நேராக சங்கராச்சாரியாரை பார்த்தோம். அவங்க சொன்னது, நான் ஊருக்கெல்லாம் நாங்கள் நன்மை பெறுவதற்கு வழியாக இருக்கோம், துணையாக இருக்கோம், ஆனால் நாங்களும் கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சாமி இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் காயிற நேரத்தில் காயும், மழை பெய்கிற நேரத்தில் பெய்யும், கொடை பிடிச்சிக்கிட்டாக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னேன். அந்த கொடை என்னன்றது எனக்கு கொடுங்க சாமி அப்படின்னாரு. அதை தான் சொன்னேன், என்னுடைய புத்தகத்தை பூரா வாங்கிக்கிங்க, படிக்காதீங்க. படிச்சிங்கன்னா நீங்கள் மனுஷனாக இருக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னாக்கா, மனிதனாக இருக்கணும்னாக்கா இப்படியே எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டும் நம்ம ஒரு சிலது வரைக்கும் செய்துன்னு போனால் மனுஷனாக இருப்போம். சிலது தெரிஞ்சுக்கணும்னா, எதுக்கு வந்தோன்றது தெரிஞ்சுக்கணும்னா அந்த வேலையை தான் நம்ம செய்ய போயிடுவோம். அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் பெற வேண்டியது வேறு ஒன்று இருக்குது, அதை பெறலாம் அப்படின்றதுக்கு இதை வாங்கி வச்சுங்க, தலையணையை வச்சுங்க, இல்லை சுற்றி வச்சுங்க. என் பெட்ரூமை வந்து பார்க்கணும், வீட்டில் என்னை சுற்றி வந்து பூரா அந்த 360 நூல் இருக்கும். 360 நூறு ஒரே ஆள் எழுதுனது இந்த உலகத்திலே நான் ஒருவனாக தான் இருப்பேன். ஞாபகம் வச்சுங்க, 360 நூறு வெளியிட்டேன். நான் 12,000 பாட்டு நெட்லேயே எழுதினேன். திருவருட்பா இருக்கிற காலம் வரைக்கும் என்னுடைய தேனருட்பாவும் நிற்கும். ஞாபகம் வச்சுங்க, 6,000 பாட்டு ஐயா எழுதினார், 6,000 தேனருட்பா நான். திருவாசகம் அப்படியே இந்த நில உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். நானும் அருவாசகம் எழுதியிருக்கிறேன். அதே போல திருக்குறள், அது அப்படியே. திருமந்திரம் படிக்க, தமிழிலே படிக்க வராத ஒரு ஞான நூல் அது. வாங்க 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 வாங்க. அந்த நூலுக்கு அப்படியே அந்த பாட்டை புரிஞ்சுக்கணுன்னாக்கா இன்னண்ட அந்த அப்படியே அந்த திருமந்திரம், அருமந்திரம் அப்படின்னு எழுதுனேன். அதெல்லாம் இந்த பாருங்க, இது எல்லாத்தையும் போட முடியாது. எல்லாத்தையும் இதுக்கு கவர் போடுறதுக்கு 20 ரூபாய் வேணும். ஆமாம், இதை போட்டோம். இது அந்த திருமந்திரம் தான். இது திருமந்திரம் அவர் எழுதுனது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எழுதுனது. இதை போல 12,000 பாட்டுங்களை ஒரு பக்கத்துக்கு 150 ரூபா டிடிபி பண்ணுறதுக்கு, நெட்டில் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவாகும். அப்படியா பண்ணோம். விரும்புகிறவங்களுக்கு, பசிக்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு அமுதமாகும். அதுபோல் இவைகளை எல்லாம் செய்து வச்சிருக்கிறோம். ஒரு நூல் மரணத்தை போக்கும் மகாரகசியம். என்னைக்கு நீங்கள் செத்துருவீங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஜோதிடரும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், சொல்ல மாட்டாங்க, நாடு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் சொல்லிடுவோம், உனக்கு இன்னும் அறிகுறி வந்துட்டுனாக்கா கண்ணா நீ அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு போயிட்டு டாக்குங்க, ஸ்டே வாங்குறாக்கண்ணா. அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு ஸ்டே வாங்குறதா? ஆமாம், மரணத்தை ஐயா தான் சொல்லுவார். என்னுடைய கருத்தை கொஞ்சம் ஒரு பக்கத்தை படித்தா கூட ஊன்றி படிப்பார். ஆமாம், அதில் மரணத்தை தள்ளி வைக்க, மரணத்தை கிள்ளி வைக்க, மரணத்தை அள்ளி வைக்க அப்படின்ற ரகசியத்தெல்லாம் ஒரு பக்கத்தை படித்தா அது அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அப்படின்னு தான் நாங்கள் செய்வோம். 5 ரூபா ஒருத்தருக்கு செலவு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவன் பையில் தான் வைக்கணும், இல்லை உயிரில் கொண்டு போய் வைக்கணும். ஆமாம், அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியத்தெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்குறோம். இந்த நேரத்தில் ஆலங்குண்டி ரவி தன்னுடைய அருள்வாக்கை நல்கிறார். நம்முடைய சாரமடைகளை பற்றி புகழ்ந்து சொல்லணும்னா அதுக்கு நேரமும் காலமும் பத்தாது. அவ்வளோ நாள் சொல்லின்னு இருக்கலாம். அதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய சாராம்சம் நமக்கு தெரியும். நானும் அவர் செஞ்சி வட்ட சன்மார்க்க சங்க தலைவர் ஐயா அவர்களும் ஒரு வீட்டுக்கு போனோம். ஒரு செய்தி சொல்லிவிட்டு அப்புறம் செய்தி வந்து போன உடனே அங்கே ஒரு பெரிய பணக்காரர், ஒரு செல்வந்தர், 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. எங்களை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணார், நாங்கள் சன்மார்க்க சங்கத்துலேருந்து வந்திருக்கிறோன்னா அவர் கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். இவர் சொல்கிறார், நாங்கள் ஆடு வெட்டக்கூடாதுன்றோம், கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம், அப்படி சொல்கிறோம், இப்படி சொல்கிறோம், ஏதோ சொல்லிக்கினே இருந்தார். அவர் என்ன பண்ணார், எத்தனை முறை சொன்னாலும் அவர் என்ன பண்ணார், சன்மார்க்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சன்மார்க்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் ஆடு வெட்டக்கூடாதுன்றோம், வில்லு பாட்டு நடத்துகிறோம், பஜனை பாடுறோம், நிகழ்ச்சி பண்ணுறோம். அதை கூடியா சன்மார்க்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு அப்புறம் இது தொடர்ந்து கேட்டுக்கினே இருக்கிறாரு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ வேறு ஏதோ கேட்குறாருன்ட்டு. நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு என்னங்க வேணும்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் நான் அதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன்.
அப்புறம் அவர் பக்கத்தில் இருந்த செல்வந்தர் வந்து என்னை பேசக்கூடாதுன்றார். ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளோ பெரிய வசதியாகும், நாங்கள் ரொம்ப ஏழை. ஐயா சொல்கிற மாதிரி சாரத்துக்கார மாதிரி ஏழை கிடையாது. நாங்கள் என்ன பைபாஸுக்கு முதல்ல 5-6 ஏக்கரை வச்சுன்னு பல கோடிகள் இருந்துங்கன்னு நாங்கள் ஏழைன்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி சொல்ல முடியாது. இவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் அப்புறம் புருஷோத்தமனா கூட சொன்னார், இவர் ரொம்ப எளிமையாகிறவர், எளிமையாக இருக்கிறவருன்ட்டு. அதையும் யாரும் நம்பிட போகிறீங்க? அந்த மாதிரி தான் அவர் சொன்னார். நம்ம அறிவுக்கெல்லாம் இல்லை, அவர் அண்டாத்துக்கு இருக்கிற அறிவில் அப்போ சொன்னார்னு வச்சுங்களேன். அதை காரணமாக பேசின்னு இருப்பாங்க நம்ம ஆளுங்க. அதுபோல் நம்முடைய சாரத்து சுவாமிகள் பார்த்திங்கன்னா, அடிகளார் பார்த்திங்கன்னா எளிமையானவர், இனிமையானவர், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நமக்கு இல்லை, வலு உள்ளவர்கள். அந்த செய்திக்கு வந்துடுறேன். அங்கே அவர் கேட்டுன்னு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு என்ன தாங்க ஓணும் உங்களுக்குன்னு கேட்டால், ஏங்க வள்ளலார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்னங்க நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு. அப்போ நான் சொல்கிறேன், நீ 1000 வருஷம் உயிர் வாழணுமா, 500 வருஷம் வாழணுமா, 5000 வருஷம் வாழணுமா, 10,000 வருஷம் வாழணுமா, எத்தனை வருஷம் வாழணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எங்கள் ஆள் ஒருத்தருக்கிறாரு, அவர்கிட்ட விட்றேன், நீ போ, எத்தனை வருஷம் வேணாலும் உயிராடு. இதை சொன்னதாங்க, உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக பக்கத்தில் இருக்கிறவர் அப்படியே எனக்கு கைப்பிடிச்சி வேணாம் இதுக்கு மேலே பேசவே பேசாதீங்கன்னார். ஏங்க அண்ணா, அவர் கேட்டது வேறு, நீ கேட்டது வேறு. ஏங்க அவர் வந்து வள்ளலார் சொன்னதில் மரணமில்லாத வாழறதுக்கு என்னான்னு வழின்னு கேட்டார். எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நாங்கள் தான் எளிமையாக ஒன்றும் தெரியாத ஆளாக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தருக்கிறாரு, நீ எத்தனை வருஷம் வாழணும்னு நினைக்கிற, அத்தனை வருஷம் வாழறதுக்கு நான் உன்னை அனுப்புகிறேன், நீ அங்கே போய் கற்றுக்க, நீ பெரிய ஆளாக கூட இரு அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழலான்னு சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர் வந்து எளிமையாக இருக்கிறார், தீர்மானிக்கிறார். ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழலாம் அப்படின்ற ஒரு தீர்மானம் பண்ணுறவர் எளிமையாக இருக்கிறாருன்னு சொன்னால் நம்ம நம்பக்கூடாது. அந்த நம்பக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த செய்தி சொல்கிறேன். அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி சொன்னார், தீபம் பாலாவை பார்த்து. நான் உண்மையாக தீபம் பாலாவை கூட பேசத்தே விட்டுட்டேன். நான் அவங்க வீட்டு அம்மா இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, அவங்க அம்மா கூட சொன்னாங்க, அந்த அம்மா கூட, ஏங்க நீங்கள் கொஞ்சம் அழுவத்தை கொஞ்சம் நிறுத்துங்கன்ட்டு. தீபம் பாலா ஐயா 24 மணி நேரத்தில் 23.75 மணி நேரம் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், அதில் 22.75 மணி நேரம் அழுவார். எதுக்கு எடுத்தாலும் அழுகிற ஆள் யார், ஒரே ஆளுன்னு சொன்னால் நம்ம தீபம் பாலா தான். நீங்கள் நல்லா சாப்பிட்டாலும் அழுவார், எவ்வளோ பசியாக இருந்தால் அவ்வளோ அன்பாக சாப்பிடுவாங்க, அப்படி அழுவார். சாப்பிடாது நீ கோயிச்சு மண்ணு வச்சுக்க, ஐயோ சாப்பிடாத போயிட்டாரு, அவர் எப்படி ஆகிறதோ தெரியலையோ அப்படி வேணும். அதாவது வள்ளல் பெருமான் சொல்கிற அந்த உயிர் இருக்கும் எங்கே இருக்குதுன்னா அது தீபம் பாலாட்டு தான் இருக்கும். அந்த செய்தியை ரொம்ப எளிமையாக மெழுகுவத்தி மாதிரி இருக்கிற ஆள் என் கூட இருக்கிறாருன்னு சொன்னார் பார். மெழுகுவத்தி என்ன பண்ணுங்க, எரிஞ்சிக்கினே இருக்கு, அது மாதிரி குறைஞ்சிக்கினே போகும். விவேகானந்தர் சொன்னார், 100 பேர் கொடுங்க, நான் இந்த உலகத்தை மாற்றிடுறேன்னு சொல்லி. இங்கே சாரம் அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் கேட்கல, தீபம் அறக்கட்டளை கூப்பிட்றாரு. இன்னும் அந்த பேர்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவரை போல் இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்றாரு. 100 பேரை கூப்பிட்டு வச்சுன்னு கதையாக பேசி கிடக்கிறத விட குறிப்பாக யாருக்கிட்ட சொன்னால் அந்த செய்தி எங்கே போய் சேருமோ அந்த செய்தியை கூப்பிட்டு சொல்லலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் முத ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணாராம். இந்த உலகத்தில் முத ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணாராம். ஒரே ஆளை வச்சுருந்தான் பிரச்சாரம் பண்ணாராம். யாருன்னா சிவபெருமான் நந்தி பெருமான்கிட்ட தான் சொன்னாராம், நந்தி பெருமானே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இந்த உலகத்தெல்லாம் நீ சொல்லுன்ட்டு. சிவபெருமான் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரே ஆளை உட்கார வச்சுருந்தான் சொன்னார். அதுபோல் இங்கே சாரமடிகளை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுன்னு சொல்லாத, முக்கிய நபர்களை சங்கான்பர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து சொல்ல வேண்டியதை சொல்லி சன்மார்க்கத்தை எளிமையாக இந்த உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய எண்ணமும் வள்ளல் பெருமானுடைய எண்ணமும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்ற வகையில் அவர்களை வாழ்த்த, வள்ளல் பெருமான் வயசு சொல்லலை, ஆனால் மனசு தான் சொல்லார், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமந்த தெய்வம். அப்படி அவருக்கு வயதிகளும் மேன்மை அடைவதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களும் அவள் குடும்பத்தாரும் கல்வியில் கேள்வியில் கடலிலும் சிறந்து அன்பு அறிவு ஒழுக்கம் அமைந்த எண் 2 கண்போன்று அமைந்த குணரத்தின் அணி குடும்பத்துடனே தீர்க்க ஆயுளும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நூலரங்கீர்த்தியும் சிவந்தகை ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழ்த்துக்கள். அதாவது மிக சிறப்பாக அந்த சன்மார்க்க சங்கத்தை நடத்தது எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருவார். அருமையாக எளிமையானவர். அவர் வஞ்ச புகழ்ச்சியிலையும் புகழ்ந்தார். ஆமாம், இந்த பாருங்க, உண்மையிலே நான் மிகப்பெரிய ஏழை.
நான் ஓட்ட சைக்கிள் தான் வச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. ஓட்ட சைக்கிள். அவர் சொல்றாரு கார் வாங்கன்னு சொல்றாரு, நான் சொல்றேன் விமானம் வாங்க போறேன். அதான் சொல்லுங்க, விமானம் வித்துற போறேன். வித்துற போய் அது எல்லாத்தையும் போட்டேன், அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாச்சு. வாங்குறவன் ஒரு 10 நாள்ல திரும்ப வந்து இந்த நிலம் எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறான். 3 தரம் அதே போல பண்ணி சுவாமி விவேகானந்தாவை வந்து ஒரு இது போல ஒரு மீட்டிங் போட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்றான், இவன் இந்து மதத்தை கொண்டாந்து பரப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னால துப்பாக்கி வச்சு சுடுறான். அந்த தோட்டா காதலை இப்படி உரசிட்டு போகுது, சுடல. 2வது சுடுறான், இப்படி சொல்றான். உடனே அவர் என்ன பண்ணாரு, கைத்தட்டி கூப்பிடுறாரு, கண்ணா இப்படி எதிர்க்கு வாங்க. எதிர்க்கு வந்து என்ன நேரா சொல்றா கண்றான். நேரா எப்படி சுடுவான், என்னால இருந்தா ஆள் தெரியாம சுடுவான். எதுக்கு வந்து சுடுறான்னாக்கா அவன் பயப்படுறான். இல்லை நான் சொல்றேன், நீ சுடுறா கண்ணான். சுடுறான். இந்த தரமும் அந்த தோட்டா விலைக்கு போயிடு. அப்படியே அங்கிருந்து உடனே காலில் விழுந்தான். அப்ப சொல்றார், அரைஸ் அவோ நாட் ஸ்டாப் டில் த கோல் இஸ் ரீச். ஆமா, இழுக இடுமின் விழிமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் உணர்மின் அப்படின்ற வார்த்தையை அப்பதான் சொல்றாரு. அமெரிக்காவில் 39 வருஷம் 6 மாசத்துல இந்த உலகத்தையும் புரட்டி போட்டவர் விவேகானந்தா. அந்த வழி வந்தவர் தான் நம்ம பிரதீப். அங்கே இருந்து பார்த்துட்டு தான் நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்தார். நான் தர்மா மெடிக்கல் காலேஜில் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் அவர் இப்போ ஸ்ரீபெரும்புதூர் தான் அவர் வருவார். 350 டாக்டருங்க கீழே தான் உட்காந்து பாடம் கேட்கணும், சேரில் கூட உட்காந்து பாடம் கேட்க மாட்டேன்னுட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா, சோம்பேறிகள் எப்படி உட்காருவார்கள், சுகவாசிகள் எப்படி உட்காருவார்கள்ன்ற ஒரு முறை இருக்கு. அதை இந்திரா காந்தியோட பேசின போது அந்த நூலை வெளியிட்டிருந்தோம். எப்படி படுத்தால் அந்த குணங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாம இந்த அரிய நேரத்துல நிறைவுக்கு வரப்போறோம். ஞாபகம் வச்சுங்க, கேட்கறதுல 10 நிமிஷம் கேட்டோம்னா 7 நிமிஷம் தான் நிற்கும், 3 நிமிஷம் மறந்துடும். இது சயின்ஸ், அப்படிப்பட்ட சயின்ஸ். இந்த வகையில என்ன சர்வதேச அரங்கலையும் கொண்டு போய் வச்சிருக்காரு. பக்கத்துல சர்வதேச நகரம் ஆரோவில் இருக்கிறது. ஆரோவிலையும் நாம் 2000 இருந்து 2010 வரைக்கும் வகுப்புகள் எடுத்தோம் இளைஞர் பள்ளியில. அடுத்து அந்த சாவித்திரியிலையும் நம்ம வந்து கிளாஸ் எடுத்தோம். சாவித்திரின்றதுக்கே ஒரு காரணம் இருக்கிறது. அதை அங்க சொன்னவர்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்திலிருந்து தமிழ்துறையினுடைய செயலர் உதவியாளர் வாங்க